பெங்களூருவில் ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த காமாட்சி தேவியின் உடலானது தற்போது திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கு வந்தடைந்தது. தனியார் பள்ளி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டமானது பெங்களூருவில் உள்ள சின்னசாமி ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இந்த கொண்டாட்டத்தில் கூடியிருந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த 11 பேரின் உடல்கள் இரவோடு இரவாக மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு இறந்தவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியை சேர்ந்த தனியார் பள்ளி தாளாளராக உள்ள மூர்த்தி என்பவரின் 28 வயது மகள் காமாட்சி தேவி என்பவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். இவர் பெங்களூருவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் ஐபிஎல் கொண்டாட்டத்தில் கிரிக்கெட் வீரர்களை காண்பதற்காக நேற்று இவர் ஸ்டேடியம் சென்றிருந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே உயிரிழந்த காமாட்சி தேவியின் உடலானது ஆம்புலன்ஸ் மூலம் அவரது சொந்த ஊரான திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கு வந்தடைந்தது. தற்போது இங்குள்ள தனியார் பள்ளியில் அவரது உடலுக்கு உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதன் பின் இவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது.